பிறந்திருக்கு. குருவாரில் பௌர்ணமி வர்றது ரொம்ப விசேஷம். வேலைக்கிழமை பௌர்ணமி இன்னைக்கு அருமையான ஒரு நாள். இந்த டைமில் பாபா ஆரத்தி பண்ணிக்க போகிறாரு. சித்தருடைய நாளே அதிகமாக இருக்கிற நாள் பௌர்ணமி தான். சித்தர்கள் ரொம்ப பவராக இருக்கிற நாளே பௌர்ணமி தான் இருப்பாங்க. அப்படிதான் திருவண்ணாமலை கிரிவலம் அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இடத்துல பற்றி கூட்டு தாசியாக வரும். ஃபர்ஸ்ட் இந்த தீர்த்தத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன் இந்த தீர்த்தத்தை இவ்வளோ பேர் கூடுறாங்க நிறைய பேர் தெரியாது. நிறைய புதுசாக இருக்காங்க. நிறைய மக்கள் இங்கே புதுசாக நிற்கிறாங்க. புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேர் இந்த தீர்த்தத்துக்கோசமே மாறி 10 மணிக்கெலாம் கூடி நிற்கிறாங்க. எனக்கு கடந்த போன வேலைக்கிழமை இந்த ஒரு வாரமாக ஒரே உடம்பு சரியில்லை. இருந்தாலும் இன்னைக்கு நான் வர முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் நம்ம மக்களை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரே காரணம் நிற்கிறேன். தீர்த்தத்தை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, தாதா நவாஸ்கரும் பாபா கிட்ட ஒரு பெரிய பக்தர் இருந்தார். அந்த பக்தர் பாபா தன் முகத்தை கழுவுனா கூட அந்த தண்ணியை வாங்கி குடிப்பாராம். கை கால் தண்ணி கூட குடிப்பாராம். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர். இப்போ பாபாவுக்கு இந்த ஆரத்தில் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கோம். சாப்பாடு ஊட்டினதுக்கு அது தண்ணி குடிக்கிறோம். அது தண்ணி குடித்ததை கலந்து எல்லாருக்கும் தீர்த்த சாப்பிடுறோம். இது என்ன விஷயம்னா, நம்மளுடைய கஷ்டங்கள், கர்மாக்கள், பாவங்கள் எல்லாமே தீர்த்துக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு இந்த தீர்த்தத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கிழமை இந்த நாள் நித்திய தெளிக்க போகிறோம். ரெண்டாவது இன்னைக்கு வேலைக்கிழமை பாபா விபூதி அபிஷேகம் இருக்கு. பாபாவை சிவனா பாவிச்சு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு விபூதி அபிஷேகம். எல்லாருமே அந்த விபூதி அபிஷேகம் கலந்துக்கலாம். என் கையால் பாபா விபூதி இது பண்ணலாம், அபிஷேகம் கையால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கேட்டுங்க பக்கத்தில் அக்கௌண்ட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, பாபா எல்லாமே நினைப்பாங்க. ஒரு பாபா கிட்ட பூட்டி மகராஜ்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய கோடீஸ்வரர் பூட்டி மகராஜ். அவர் பாபா கிட்ட இப்படி தான் நிற்பார், தலை மேலே போவார். பாபா சொன்ன தலை இப்படி தான் சொல்லுவார். அவர் தான் பாபா கிட்ட அந்த இடத்த பார்த்து, பாபா ஒரு கிருஷ்ண கோயில் கட்டணும்னு சொல்கிறாரு. சரி கட்டலான்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அந்த கிருஷ்ண கோயிலுக்கு கட்டி ஜன்னல் வைக்கிறோம், அது வைக்கிறது, இது மாதிரி தான் ஒரு ஹால். இதே ஹால் தான் வைக்கணும் எல்லாம் சொல்கிறாரு. பாபா அங்கே ஜன்னல் வை, அதை வை, இதை வை எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்ச அப்புறம் கடைசியில் பாபா என்ன பண்ணுறாரு, சமாதி ஆகிறார். அப்போ ரொம்ப வருத்தப்படுறார் பூட்டி மகராஜ். பாபா நடுவில் சொல்கிறாரா, இந்த இடத்துல நம்ம இருப்போம், நம்ம விளையாடுவோம், நம்ம சந்தோஷமாக இருப்போம், நிறைய விஷயங்கள் பாபா சொல்கிறார். ஆனால் அவர் பாபா சமாதி ஆகணும்னு பாபா சமாதி சொல்கிறாரு, இந்த மாதிரி பாபா எல்லாம் சொன்னீங்களே, ஆனால் எதையுமே நடக்கலையே பாபா, நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ கட்டிகிட்டே இருந்துட்டு வரும். பாபா சொல்கிறார். கடைசி தரத்தில் பாபா அந்த சமாதியில் கடைசி வார்த்தை என்னன்னா, இந்த உடம்பை கொண்டு போய் அவருடைய சமாதியை கொண்டு போய் வைகின்றார். அப்போ தான் அவர் சந்தோஷப்படுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய உடம்பு பூட்டி மகராஜ் அந்த சமாதியை அதில் தான் இருக்குது. தலை கிழக்க பார்த்து காலை தெற்க பார்த்து இருக்கும். எதுக்கு இந்த விஷயம் கூட சொல்கிறேன்னா, பக்தனை ஒரு விஷயத்தை கூட பாபா என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். சொன்ன வாக்கை 100% காப்பாற்றுவார். அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்ச வரைக்கும் தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மம் உங்களை வேற மாதிரி கொண்டு போய் நிறுத்தும். தர்மம்னா இந்த மக்களுக்கு பண்ணுறது, அதுவும் ஒரு விஷயம் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச கூட பண்ணலாம். பாபா ஒரு அம்மா கிட்ட என்ன சொல்கிறாரோ, பாய் ஒரு அம்மா சொல்கிறாரா, சாப்பாடு நான் வரேன் அப்படிங்கிறாரா. வாங்க பாபா சொல்லிட்டு அந்த மாதிரி சப்பாத்திலாம் பண்ணி, ரொட்டிலாம் பண்ணி, எல்லாம் பண்ணி வீட்டில் வைக்கிறாங்களா. வீட்டில் வச்சப்புறம் ஒரு எருமை மாடு உள்ளே பூந்துச்சான் அந்த வீட்டுக்குள்ளே. உடனே அந்த அம்மா கும்பத்து டமால் டமால் டமா அடிக்கிறாங்களா. பாபாவை வரல, ஆனால் அந்த எருமை மாடு வந்துச்சு உள்ள. உடனே அந்த அம்மா அதே கொம்போட போய் நேராக பாபா கிட்ட போனாங்க. பாபா, நான் உங்களுக்கோசம் இவ்வளோ பண்ணி எல்லாம் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சாப்பாடு வரவே இல்லையே பாபா அப்படி சொல்லி பாபா சொன்னாரா. உடனே அந்த இந்த ஜிப்பா கைட்டு முதல் கட்டுறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், இந்த மாதிரி நடிச்சு பட்டப்பட்டியா கூட. எதுக்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சர்வவியாபி பாபா சர்வவியாபின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா ஜீவராசிலையும் பாபா இருக்காரு. எறும்பு, எலி, பூனை, மாடு, பசு, எல்லாம். அதனால தர்மம் சாப்பாடு போனதும் தர்மம் கிடையாது. சும்மா ஒரு புடி எடுத்து காகத்துக்கு வச்சாலும் தர்மம் தான். 2 சப்பாத்தி பசுமாடு வச்சாலும் தர்மம் தான். அதனால அந்த தர்மத்தை
நீங்க கண்டினியூவா பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ண பகவான் உங்ககிட்ட வந்து நிப்பா. ஐயோ நம்ம பண்றோமே நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காதேன்னு அந்த மாதிரி நினைக்காதீங்க. பாபா சொன்ன விஷயம் என்ன சொல்றாரு, நான் வரேன்னு நீ பார்க்காத, நீ கடமை செய், நான் கண்டிப்பா வருவேன். அதே மாதிரி கடமை செய்யுங்க, பலன் வந்து பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அருமையான ஆர்த்தி ஆரம்பிக்க போகுது குருவாரம். சின்ன இடம், நம்ம பின்னால் மக்கள் அங்கே வெளியே ரோடு நிற்கிறாங்க, அதையும் பாருங்க. ஏன்னா எல்லாம் வெளியே தொற்று சொல்றாங்க, உங்க பின்னால் எவ்வளோ பேர் ரோடு நிற்கிறப்ப நம்ம என்ன நினைக்க பாருங்க. ரெண்டாவது இப்போ அந்த தீர்த்த பிரசாதம் தெளிக்க போறோம், பார்த்துட்டு கிளம்புது. சரி.